1980களின் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் சுரேஷ் தமிழ் திரையுலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டாராக இருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் குழந்தை பருவத்தை காட்ட வேண்டும் என்றால் அன்றைய காலத்தில் தேடி பிடிப்பது இந்த குழந்தை நட்சத்திரத்தை தான். இவர் தலைமுடியை கோதிவிடும் ஸ்டைல் என்பதும் ஓரமாக பார்க்கும் பார்வை என்பதும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை ரசிகர்களின் கண் முன்னாடியே நிறுத்திவிடும். அது ஏனோ தெரியவில்லை, குழந்தை பருவங்களில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரையுலகின் பல குழந்தை நட்சத்திரங்களும் அவர்களுடைய முக்கிய காலகட்டங்கள் என்று வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பின் உச்சகட்டத்தை எட்ட முடியாமல் திணறிப் போய் விடுகிறார்கள். உலக நாயகன் கமலஹாசன், நடிகை ஸ்ரீதேவி, நடிகை மீனா போன்ற ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமே இந்த சோதனை இருந்து தப்பித்து வெளியில் வந்த நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர். அப்பா மணி, அம்மா ராதா தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர். இவருக்கு சுஜிதா, சுனிதா என்று இரு தங்கைகள் இருக்கிறார்கள். இவருடைய உடன் பிறந்த தங்கைதான் தற்பொழுது தொலைக்காட்சி தொடர்களில் பிரபலமாக இருக்கும் சுஜிதா அவர்கள். நடிகை சுஜிதா அவர்கள் பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தையாக இருந்த பொழுது அண்ணன் மாஸ்டர் சுரேஷுடன் சேர்ந்து முந்தானை முடிச்சு படத்தில் நடிகர் பாக்யராஜ் அவர்களின் கை குழந்தையாக வந்து பச்சிளம் குழந்தையை தாண்டி பொய் சத்தியம் செய்யும் நடிகை ஊர்வசியின் காலடியில் கிடந்து படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களை பதபதைக்க வைத்தவர். அதன் பிறகு அந்த குழந்தை நட்சத்திரம் கூட பூவிழி வாசலிலே, மந்திர புன்னகை போன்ற படங்களில் தன்னுடைய திறமையான முகபாவங்களை காட்டி ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர். அந்த குழந்தை நட்சத்திரம் சுஜிதாவின் எதிர்காலம் கூட தற்பொழுது சின்னத்திரை தொடர்களில் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் சுரேஷ் முதலாக 1978ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் போட்ட முருக வேடம்தான் இவருடைய திரையுலக வாய்ப்புக்கு காரணமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து எடுத்த போட்டோவை பார்த்துதான் சிநேகிக்கான் ஒரு பெண்ணு என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகுதான் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இவருடைய பெரிய திருப்பம் என்பது 1981ஆம் ஆண்டு பாக்யராஜ் அவர்களின் மௌன கீதங்கள் என்ற படத்தை தான் சொல்ல முடியும். பாக்யராஜ் சரிதா ஜோடி தம்பதிகளுக்கு மகனாக இவர் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரம் என்பது அன்றைய காலத்து ரசிகர்களின் இதயத்தில் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததைப் போல் ஆழ பதிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த படத்தில் இந்த குழந்தை நட்சத்திரத்துக்காக பாடகி எஸ் ஜானகி அவர்கள் டாடி டாடி ஓமை டாடி என்று அவருடைய மழலை குரலில் கொஞ்சி பாடிய போது அன்றைய ரசிகர்கள் யாவரும் மெய்சிலிர்த்து போய் தன்னிலை மறந்து போனார்கள் என்றால் அது இந்த குழந்தை நட்சத்திரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாகவே அமைந்தது. அதன் பிறகு ரஜினி ராதிகா ஜோடியாக நடித்த ரங்கா திரைப்படத்தில் இந்த குழந்தை நட்சத்திரம் நடித்த போது பேஸ்ட் இருக்குது, பிரஷ் இருக்குது, எழுந்திருமாமா என்று வரும் பாடல் பாடகி எஸ் ஜானகியின் மழலை குரல் என்பது இந்த குழந்தை நட்சத்திரத்துக்காக மீண்டும் ஒலித்தது. இப்படி மனிதன், மிஸ்டர் பாரத், படிக்காதவன் மற்றும் கமல்ஹாசனின் கடல் மீன்கள் என்று உச்ச நட்சத்திரங்களின் மிகப்பெரிய படங்களில் கொடிகட்டி பறந்தவர். இதை தவிர தெலுங்கு திரையுலகில் கொடிகட்டி பறந்த சிரஞ்சீவி, நாகார்ஜுனா போன்ற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களின் படத்திலும் நடித்து மற்றும் ஹிந்தி, கன்னடம் என்று 5 மொழி திரைப்படங்களிலும் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே நிகழ்த்தி காட்டியது இந்த மழலை சிறுவன். இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு திரைப்படம் என்பது 1984ஆம் ஆண்டு நவோதயா கிரியேஷன்ஸின் தயாரிப்பில் 3D தொழில்நுட்பத்துடன் வெளியான மை டியர் குட்டிச்சாத்தான் என்ற மலையாள திரைப்படமாகும். அந்த காலத்தில் பட்டையை கிளப்பிய இந்த படம் பல மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்தார்கள். அந்த படத்தில் இவருடன் சேர்ந்து பேபி சோனியா அவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த குழந்தை நட்சத்திரம் கூட இப்போது பல நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மற்றும் சில துணை கதாபாத்திரங்கள் என்று ஏற்று நடித்துக்கொண்டு தன் காலங்களை கடத்தி கொண்டு வருவது என்பது இந்த குழந்தை நட்சத்திரங்களுக்கு ஏற்பட்ட என்ன சாபக்கேடோ தெரியவில்லை. இப்படி 1990 காலகட்டங்கள் வரை சுமார் 216 படங்களில் நடித்து சாதனை புரிந்தார் மாஸ்டர் சுரேஷ். இவருடைய தந்தை மணி அவர்கள் இயக்குனராகும் ஆசையில் சென்னைக்கு வண்டி ஏறி வந்தவராவார். வாழ்க்கையின் தன்னுடைய முக்கியமான காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தை எட்டிப்பிடிக்க முடியாவிட்டாலும் திரைப்பட இயக்குனர் ஆசையில் வந்து அப்பாவின் ஆசையையாவது நிறைவேற்றி கொடுக்கலாம் என்று நினைத்து ஒரு இயக்குனராகிவிடலாம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டார். இதனால் இவருடைய பெயரை சூரியகிரண் என்று மாற்றிக்கொண்டு திரையுலகில் இவருடைய புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். அதன் ஆரம்பமாக அன்னபூர்ணா ஸ்டுடியோஸின் நாகார்ஜுனா தயாரிப்பாக சுமன், ஜனாலியா, சீனிவாசராவ் போன்றவர்களின் நடிப்பில் சத்தியம் என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார்.
அந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து டான் 51, பிரம்மாஸ்திரம், ராஜுபாய், சாப்டர் 6 போன்ற வெற்றி படங்களையும் இயக்கினார். இவர் நடிகை காவேரி அவர்களை திருமணம் செய்து கொண்டவர். நடிகை காவேரி அவர்களும் குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரையுலகில் அறிமுகமாக்கி பிறகு மலையாள திரையுலகில் தன்னை ஒரு கதாநாயகியாகவும் அடையாளம் காட்டிக் கொண்டவர். இவர் விஜய் நடித்த கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்திலும் விக்ரம் நடித்த காசி என்ற திரைப்படத்திலும் நடித்தவர். இவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது சில கருத்து வேறுபாடுகளால் கலக்கம் அடைந்து விட்டது என்பது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமாகவே காணப்படுகிறது. இப்படி சிறு வயதில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை பெரிய அளவில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று பரதநாட்டியம், குன்ஃபு, கராட்டே என்று பல கலைத்திறன்களையும் கற்றுத்தேர்ந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் சிறு வயதில் கிடைத்த கேரள மாநிலத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான அந்த மாநிலத்தின் மதிப்பிற்குரிய விருதுகளை 3 ஆண்டுகள் தட்டிச் சென்றதும் அதை தவிர 1984 ஆண்டு சஹா இந்திய மகன் என்ற படத்திற்காகவும் 1985 ஆண்டு மைடியர் குட்டிச்சாத்தன் என்ற படத்தின் மூலமாகவும் 2 முறை தேசிய விருதுகளை தட்டிச் சென்ற மிகப்பெரிய சாதனைகளாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அழிக்க முடியாத சரிதைகளாக என்றும் தலையுயர்த்தி நிற்கின்றது.